அது இப்போ இந்த டிசம்பர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. தக் லைஃப். எஸ், இட் பிகேம் ரியலி ஃபேமஸ். அதுக்கு தான் அந்த ஃப்ளட் ஆனதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அது ரொம்ப ஒரு சின்ன ஊர் தான். நம்ம அந்த ஊரோட காஷ்மீர் டு கன்னியாகுமரி வந்து ஒரு 20 நிமிஷத்துல நடந்துடலாம், அவ்வளவுதான் அந்த ஊரோட சைஸு. ஸோ அங்கேருந்து எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 7 பிரதர்ஸ் சேர்ந்து திருச்சியில் போய் சின்னதாக ஒரு கடை ஆரம்பிச்சு வியாபாரத்தை வளர்த்த ஆரம்பிச்சாங்க. பேசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் சில்வர் தான் வச்சு பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் தே காட் இன்டு கோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. 1932ல சிலோன், which is that days, I mean today's Sri Lanka, சிலோன்ன்றது இல்லைங்களா. ஸோ வி கோஸ்டல் டவுன்ஸ், அதனால காயல்பட்டினம் டு சிலோன் வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டு வந்திருப்பாங்க. ஸோ 1932ல தே ஆர் கோயிங் டு சிலோன். அண்ட் இன்ன வரைக்கும் எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த 30 years தான், which I call as the golden days of LKS. அந்த டைம்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஜாஃப்னான்ற ஊர்ல போயிட்டு ஒரு கடை ஆரம்பிக்கிறாங்க. LKS ஜுவல்லர்ஸ் அப்படின்னு கடை ஆரம்பிக்கிறாங்க. வியாபாரம் வந்து நல்லா வளருது. உடனே கோல்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி பக்கத்துலேயே இன்னொரு கடை ஆரம்பிக்கிறாங்க. வி ஸ்டார்டட் அ ஹோல்சேல் டிவிஷன் இன் கொழும்பு. கொழும்புல ஆரம்பிக்கிறது. ஜாஃப்னா இங்க மேல இருக்கு, கொழும்பு லைக் சம்வேர் இன் தி மிடில். ஸோ கொழும்போட ஒரு ஹோல்சேல் டிவிஷன். அப்ப இங்க கிட்டத்தட்ட 600 ஆசாரிகள் வேலை பார்ப்பாங்க. ஆசாரிகள் மட்டும், ரீட்டைல் கம்பெனியில் உள்ளவங்க கிடையாது. 600 ஆசாரிகள் அந்த நேரத்தில் எங்கள்கிட்ட வேலை பார்க்குறாங்க. எங்களுக்குன்னு ஒரு மெஸ்ஸுன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, ஒரு கேன்டீன். அது வந்து எப்படின்னா 12 hours எனி டைம் யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். எம்ப்ளாயீஸ் மட்டும் கிடையாது. எனி ஒன் கேன் கம் அண்ட் ஹேவ் ஃபுட் அட் தட் டைம். அந்த அளவுக்கு பிசினஸ் வந்து நல்லா ஸ்டார்ட் ஆச்சு. Slowly, we became one of the most affluent families in Sri Lanka. அது இன்ன வரைக்கும் நீங்க இன்னைக்கு ஜாஃப்னாக்கு போனா கூட our buildings are still standing with our name board, and there are like lot of chatrams and temples to put இது donations இதெல்லாம் பேர் போட்டது, LKSங்கிற பேர் போட்டது இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி ஆஃப் வாக்ஸ்ஹால் கார் ஒரு நல்ல அழகான ஸ்டோரி. வாக்ஸ்ஹால் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இட்ஸ் a British company. It's a British automobile company. It's been taken over by GM and it's almost died today. So it was almost on par with Rolls Royce at that time, in the 1930s. ஸோ அந்த நாட்டில் வந்து 2 வாக்ஸ்ஹால் தான் இருந்துச்சு. கொழும்புல வந்து சிலோனில் வந்து 2 வாக்ஸ்ஹால் தான் இருந்துச்சு. ஒன்று எங்ககிட்ட இருந்துச்சு, இன்னொன்று பிரசிடென்ட் ஆஃப் சிலோனில் இருந்துச்சு. The only family who had private family who had Vauxhall was us. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டிப்ளோமேக்ஸ் அம்பாசடர்ஸ்லாம் வரும்போது எங்ககிட்ட இருந்து கார் எடுப்பாங்க. அதனால எங்களுக்கு என்ன வசதி, எல்லாரும் எங்கள் ஃபேக்டரிக்கு வருவாங்க, எங்களுடைய கடைக்கு வருவாங்க, வந்து நமக்கு வந்து இதை மாதிரி டெஸ்டமோனியல்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஹேண்ட் ரிட்டன் டெஸ்டமோனியல் ஃப்ரம் தி அம்பாசடர் ஆஃப் ஜப்பான் 1956 நவம்பர் 22. இதெல்லாம் இன்னும் we still have that. நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதெல்லாம் தான் எனக்கு பொக்கிஷமா கிடைச்சிச்சு, என்ன இருக்கு ஏது இருக்குதுன்னு. இதெல்லாம் வந்து ஃபேமிலி வந்து இதெல்லாம் அப்படியே சும்மா வச்சிருந்தாங்க. ஃபார்ச்சுனேட்லி அம்பாசிடர் ஆஃப் ஜப்பான், யுனைடெட் நேஷன், யூஎன்னோட செக்யூரிட்டி ஜெனரல் அவர் வந்திருந்தாரு. ஈவன் ஆஸ்திரேலியா அவங்களுடைய இதெல்லாம் இருக்குது. கொழும்புல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது, சிலோன்ல இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற டைம்ல மெட்ராஸ்ல வந்து சைனா பஜார்ல ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சாங்க. ஸோ அது எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா, மெட்ராஸ்ல வந்து அப்போ ஆசாரியை வச்சுதான் நம்ம வேலை பார்ப்போம். In a way, we actually pioneered the retail of jewelry industry. So what we started to do was we started to sell bangles. It's easier to make. Ready பண்ணி வைக்கலாம், வந்தா வளையல் ஈஸியா காட்டலாம், போகலாம் அப்படின்ட்டு. செயின்ஸ்லாம் வந்து ரோல்ஸ்ல வச்சிருப்பாங்க. How many of you, has any of you seen that chains in rolls? Chain will come in rolls only. கட் பண்ணி குண்டு வச்சு கொடுப்பாங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் சைனா பஜார்ல 1945 எதுலையோ கொடுத்துல ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிச்சாங்க. ஸோ 1960ஸ்ல ஜாஃப்னால, மெட்ராஸ்ல, திருச்சியில, காயல்பட்டினத்துல இத்தனை இடத்துலயும் வந்து வியாபாரங்கள் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஃபோன் நம்பர் பார்த்தீங்களா, 281 அவ்வளோதான் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதுல எனக்கு என்ன அமேசிங்கா இருந்தது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இவ்வளவு டெக்னாலஜி வச்சுட்டே கடைக்கு போகாம, ஆபீஸ் போகாம நம்மளால நடத்த முடியல. இன்னொரு பார்ட்னரை வச்சுட்டு பண்ணா பெரிய பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது. இது என்ன அது என்னன்ட்டு அப்போ வந்து லெட்டர் போட்டாலே வரதுக்கு அவ்வளவு காலம் பார்ப்போம். பட் ஸ்டில் they were able to run. There were 7 and then 4, 11 partners were there. 11 partners சேர்ந்து
ஒரு பிரச்சனை இல்லாம, ஐ மீன் அஃப்கோர்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கும், இல்லாம இருக்கக்கூடிய சான்சஸ் இல்லை. பட் அந்த அந்த ஆர்கனைசேஷனை காப்பாத்தினாங்க பாருங்க, அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம். சாப்டர் 2 when going gets tough. ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருக்காது இல்லையா, பிரச்சனைங்கிறது வரும் இல்லையா, யாரும் கேட்டீங்களே பிரச்சனை எங்கேருந்து வரும், ரைட், பிரச்சனை எங்கேருந்து வரும்னு கேட்டீங்க, இல்லை பிரச்சனை எங்கேருந்துலாம் வரும்னு நீங்க கேட்டீங்க இல்லைண்ணா. ஓகே, ஒன் ஆஃப் சம்படி ஆஸ்க். ஸோ தி ஆன்சர் இஸ் பிரச்சனை எங்கேருந்து வேணாலும் வரும், எப்படி வேணாலும் வரும். ஓகே, நமக்கு தெரியாத இடத்துல இருந்தெல்லாம் வரும் ப்ராப்ளம்ஸ். அப்படி வந்தது தான் எங்களுக்கு எத்னிக் அப்ரைசிங். ஸோ ஸ்ரீலங்காவில் தெரியும் இல்லையா, there was this ethnic lot of issues started. Okay, so பல வகையில் we were like affected like as Tamil people and as well as Muslim people. ஸோ அங்கே அந்த ரெண்டு ஆக்சுவலாக ஒரு ட்ரிபிள் சண்டை ஓடிட்டு இருந்துச்சு. அந்த இதில் the most affected was us. So difficult for Tamil people to stay. Ultimately வந்து ஒரு it was almost like a either live or die அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துச்சு. ரொம்ப பெருமையான விஷயமும் ரொம்ப அந்த நேரத்தில் அவங்க எப்படி இந்த ஒரு டிசிஷன் எடுத்தாங்கன்னு தெரியல. சரி நம்ம கிளம்பி வந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் வாஸ் டேக்கன் பை த பிசினஸ் மைண்ட். அப்போ உள்ள பிசினஸ் ஓனர்ஸ் வந்து they decided, which I think is ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி, we live to die another day. இன்னைக்கு இவ்வளோ இருக்கு இது இருக்கு, இல்லை நான் இங்கே தான் இருப்பேன் இருன்னு போயிருந்தேன்னா நான் இன்னைக்கு இங்கே நின்றுட்டு இருக்க முடியாது, பரவாயில்ல நடக்கிறது நடக்கட்டும், ஓகே we need to live அப்படின்னு அவங்க வந்தாங்க பார்த்தீங்களா. that is a very good decision which I would say. So from there we came here. Okay, when it rains it pours. மழை அடிச்சதுன்னா ஊத்த தான் செய்யும், அதே மாதிரி தான் கஷ்டம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ கோல்ட் கண்ட்ரோல்னு ஒன்று உள்ள வந்துச்சு. வார் வாஸ் ஹேப்பனிங். ஐ திங்க் இந்தியா சைனா வாஸ் லைக் there was Morarji Desai was the finance minister. ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோல்ட் கண்ட்ரோல்னு அவர் என்ன சொல்கிறாரு, 14 கேரட் வரைக்கும் தான் நீ கோல்டு விற்க முடியும், அதுக்கு மேலே நீ விற்கக்கூடாது. நம்ம ஊரில் 22 கேரட்டு கீழே போச்சுன்னா அது கோல்டுன்னே மக்கள் மதிக்கிறது கிடையாது. 14 கேரட் இஸ் கோல்டு, பட் இட் இஸ் நாட் பின், அதெல்லாம் கோல்டை நம்ம இன்னைக்குமே மதிச்சது கிடையாது. 22 கேரட் இஸ் கன்சிடர்ட் அஸ் கோல்டு, எஸ்பெஷலி சவுத்தில். ஆல்மோஸ்ட் பிஸ்னஸ் வந்து க்ளோஸ், ஏன்னா நம்ம நடத்த முடியாது, என்ன நம்ம செய்ய முடியும். You needed a license. Only people who had license can do gold business. Fortunately, we had license since we were everywhere. All like different brothers were there in the family. ஒரு பிரதர் பேர்ல பிசினஸ் இருந்துச்சு. So they were able to run the business. But எங்க விற்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டாக்கை விற்க முடியாது. ஸோ ஆல் ஆஃப் அ சடன் நம்ம வந்து எப்படின்னா இந்த மாடி வீட்டு ஏழைன்னு சொல்லுவாங்க. வீடு இருக்கும், ஃபேன் லைட்லாம் இருக்கும், பட் எலக்ட்ரிசிட்டி பில் கட்டாததுனால கரண்ட் வராது. அதை மாதிரி ஸோ கோல்டு இருக்குது, பட் அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. அப்பவே கொரோனா ரைட்டுங்களா, அந்த மாதிரி வந்துச்சு. அப்போ என்னாச்சு, ஃபேமிலி வந்து டைவர்சிஃபிகேஷன். இப்போ நெசசிட்டி இஸ் தி மதர் ஆஃப் இன்வென்ஷன் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் டைவர்சிஃபிகேஷன், நெசசிட்டி இஸ் மதர் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன். எல்லாமே தேவை தான். பெஸ்ட் மோட்டிவேட்டர் இஸ் டெஸ்பரேஷன். So that's one of the best. So family started Aristo Hotel nu ஆரம்பிச்சாங்க. LKS Furniture இதெல்லாம் திருச்சியில இப்போ இன்னும் இருக்குது. Still running, couple of stores they have, few stores they have, more than one or two they have. அதாவது என்னுடைய uncles, not directly with me, third generation, second generationல உள்ளவங்க எல்லாம் இதை பண்ண ஆரம்பிச்சாங்க. This Aristo Hotel went on to become a very very big hotel. திருச்சியில 1960s 70sல இருந்தவங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப பரிச்சயமா இருக்கும். ஏன்னா அந்த டைம்ல வந்து ரொம்ப நல்ல ஒன் ஆஃப் மை கிராண்ட் ஃபாதர்ஸ், அவர் ரொம்ப வாட் இஸ் வெரி டைனாமிக் பர்சன். ரொம்ப டோட்டலி டிஃப்ரெண்டாக அவர் யோசிச்சு லைக் பிரைம் மினிஸ்டர்ஸ், சீஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாம் தங்குற அளவுக்கு அவர் பண்ணி வச்சிருந்தார் அந்த டைம்ல. இது ஒரு நல்ல கார், இது ஒரு நல்ல கதை. 2 cars பஸ் அப்படின்றது. அதாவது எங்க அப்பா 75 தான். ஸோ அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஸ்மால் ஐ திங்க் I don't know what standard, but he was in primary school. That's much I know. Preparatory school இருக்காரு. அவர் அப்படி இருக்கும்போது தான் இதெல்லாம் நடக்குது. ஒரு 12-13 வயசு இருக்கும்போது நடக்குதுன்னு வச்சுக்கிட்டேன். ஸோ எங்க அப்பாவுடைய ஃபர்ஸ்ட் கசின், அதாவது எங்க அப்பாவோட பெரியப்பா பையன். எங்க அப்பா, எங்க சித்தப்பா, அவரோட அதான் எங்க பெரியப்பா அப்படி வச்சுக்கலாம். ஓகே, 3 பேரும் ஒரே வீட்டில இருந்து தான் ஸ்கூலுக்கு போவோம். ஆனா ஸ்கூல்ல இருந்து ரிட்டர்ன்ல வர்றதுக்கு 2 கார் போகும். ஏன் போகும்னா, என் ஸ்கூலுக்கு 2 கேட்.
என் பிள்ளை எந்த கேட்டு வழியா வெளியே வருவான்னு தெரியாது, எந்த கேட்டு வழியா வெளில வந்தாலும் என் பிள்ளைக்கு கார் நிக்கணும். இது யாருக்கு, நான் ஹிஸ்டரியில இதை மாதிரி படிச்சு பார்க்கும்போது யாருக்கு இருந்ததுன்னா மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்திருக்காரு எங்க நைனா. அப்புறம் என்னாச்சு, நம்ம தான் மாடி வீட்டு ஏழையா போயிட்டோம்ல, கார் இருக்கு ஆனா டிரைவர் இல்லையே ஓட்டுறதுக்கு. ஓகே, அப்ப என்னாச்சுன்னா he had to take பஸ் எடுத்து ஸ்கூலுக்கு போகணும். ஸோ எங்க அப்பாவுக்கு வந்து 6 பைசா 10 பைசா தருவாங்க. அப்ப அப்பா என்ன சொல்றாரு, அப்ப அவருக்கு வந்து நேச்சுரலி பாக்கெட் மணி கம்மியாயிருச்சு இல்லையா. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா 2 ஸ்டாப் நடந்து போவார். 2 ஸ்டாப் நடந்து போனா 3 பைசா ஒரு நாளைக்கு நான் மிச்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு. வாட் ஐ சி திஸ் இஸ் பிரில்லியன்ட் ரெசிலியன்ஸ். இதெல்லாம் தான் நம்ம வந்து லெகசி அப்படின்னு சொல்றோம். ஏன் லெகசின்னா, வாட் இஸ் லெகசி அப்படின்னு பார்க்கும்போது இல்ல, நம்ம வாயால சொல்றதுக்கு பேர் லெகசி கிடையாது. நம்ம குடும்பம் இப்படிதான் நடத்துவோம், இப்படிதான் இருக்கும், நம்ம எப்படி ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்றோம், நம்ம எப்படி ஃபேமிலி ஹேண்டில் பண்றோம்னு எக்ஸ்பிளிசிட்டா சொல்லி கொடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பிளிசிட்டா சொல்றதுக்கு பேர் ட்ரெடிஷன். அதாவது இப்படிதான் நம்ம வந்து பிசினஸ் ஸ்ட்ரக்சர் பண்ணி பண்றோம், இது பண்ணி பண்றோங்கிறது ட்ரெடிஷன். ரிச்சுவல்ஸ் இப்படி இருக்கு நம்ம கல்ச்சர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா. ஆனா அதே இது எல்லா கல்ச்சர்லயும் பாத்தீங்கன்னா சொல்லப்படாம எல்லாருமே ஒண்ணு செஞ்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அதுதான் லெகசி. And always what is unsaid is more powerful than what is said. That is why legacy is so powerful. அதனால we also need to just bear this in mind. ஏன்னா நம்மளோட each and every action is saying something. நம்மளுடைய unsaidல தான் இன்னும் நிறைய இருக்கு. So light at the end of the tunnel. See, all good things come to an end ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த உலகத்துல எனக்கு பிடிக்காத விஷயம். வீணா போனவன் கஷ்டத்தை மட்டும் தான் சொல்லி கொடுப்பாங்க. All bad things will also come to an end. அதை யாரும் சொல்லி கொடுக்கறது கிடையாது. கஷ்டம் வந்துருச்சுன்னா ஐயோ கஷ்டம் வந்துருச்சு எல்லாமே தான் கடந்து போகும். நல்லதும் கடந்து போகும், கெட்டதும் கடந்து போகும் நமக்கு. ஸோ லைட் அட் தி எண்ட் ஆஃப் தி டனல் ஃபைனலா என்னாச்சு, இங்க வந்து பாத்தீங்கன்னா கோல்டு கண்ட்ரோல் அப்படிங்கறத வந்து கோல்டு கண்ட்ரோல் சேலுங்கிறத வந்து லிஃப்ட் பண்ணாங்க. இந்த சிச்சுவேஷன்ஸ் இங்க ஈஸ் ஆகும்போது கோல்டு கண்ட்ரோல் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து ஹூஎவர் யாருக்கிட்டலாம் லைசன்ஸ் இருக்கோ நீங்க மட்டும்தான் தங்க வியாபாரம் பண்ணலாம், அதுக்கு மேல யாரும் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ லாட் ஆஃப் இம்போசிஷன்ஸ் அண்ட் லிமிடேஷன்ஸ் அந்த டைம். எக்ஸைஸ்லாம் இருந்தாங்க இல்லையா, எக்ஸைஸ் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் எக்ஸைஸ் இருக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ். இந்த கடையில இருந்து அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா என்எஸ்சி போஸ்ட் ரோட்ஸ்லாம் இந்த மை கிராண்ட் ஃபாதர் ஸ்டார்டட், எங்க அப்பாடா அப்பா. இப்போ இங்க இருக்குது, இது வந்து இங்க தான் கடை இருக்குன்னா பக்கத்துல இன்னொரு கடை இருக்கும். அந்த டைம் தான் வந்து சம் ஆஃப் த பியூட்டிஃபுல் டைம்ஸ் டு டூ பிசினஸ். ஈவன் வென் ஐ வாஸ் வெரி வெரி யங், லைக் ஐ ரிமெம்பர் 5-6 அந்த டைம்லலாம் when I go to the store, என்எஸ்சி போஸ்ட் ரோடு போகும்பொழுது எங்க அப்பா வந்து நாதல்லா இருப்பாங்க. நாதல்லா தான் பொதுச்செட்டி இருக்கீங்களா, நாதல்லா ரங்கநாத கொடுத்தான் அவங்க அங்கிள். எங்க அப்பா சொல்றாரு, ஒரு சாமான் ஒரு பை கொடுப்பாரு, இதை போய் என்னென்ன சொல்ல மாட்டார், இதை போய் அங்க கொடு, அவர் ஒன்று தருவார் வாங்கிப்போம் அப்படின்னு. பார்த்தா நாங்க வந்து பேங்கிள்ஸ் கொடுத்துருப்போம், அவர் நெக்லஸ் கொடுப்பாரு. அவங்க வந்து கேட்டுப்பாங்க, செய்யறது எனக்கு வந்து கஸ்டமர் பேங்கிள்ஸ் கேட்காங்க, நீ கொஞ்சம் அனுப்பிச்சு விடுப்பா அப்படின்பாங்க. நான் உனக்கு 2 நெக்லஸ் அனுப்பிச்சு கொடுப்பேன். They used to do business like this. அது இன்னைக்கு எஸ்பெஷலி ஜுவல்லரி பிசினஸ்லாம் இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து அப்படியே கார்டடா இருப்பாங்க, எதையும் சொல்ல மாட்டாங்க, எந்த இதுவும் செய்ய மாட்டாங்க. ஐ ஃபீல் ஐ வாண்ட் கிளிச் இன் தி மேட்ரிக்ஸ். ஐ வுட் லைக் டு சே, எனக்கு வந்து நான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்ன்ற மாதிரி தெரிஞ்சதை சொல்லணும் நமக்கு. அப்பதான் அடுத்ததுல இருந்து நமக்கும் கிடைக்கும். வாட் வி கிவ் வி ரிசீவ் அப்படிங்கிற ஒரு பாலிசியில இருக்கிற ஆள் நான். அந்த மாதிரி ரொம்ப ஒரு நல்ல ஒரு டைம் இருந்துச்சு பிசினஸ். This is a bill which handwritten bill which was raised in 1968. Yes, மார்ஜின்லாம் அப்ப பார்க்காதீங்க, நல்ல ஜாமுன்னு இப்போ அதுல இருந்து 30% மார்ஜின் அப்ப பண்ணிட்டு இருந்தாங்க வியாபாரத்துல. சந்தோஷமான ஒரு டைமா இருக்கு. அதாவது தங்கமா இருந்துச்சு நான் சொல்றாரு. சாப்டர் 3, ரீலிவிங் தி ஓல்டு க்ளோரி. லைஃப்ங்கிறது எப்படின்னா வந்து இப்படியே இருக்குமா, இசிஜி மானிட்டர்ல எப்படியா இருந்தா, இந்த யூனிசிஜி மானிட்டர்ல எப்படியா இருந்தாங்க, அவ்வளவுதான் டென்ட். மேலே கீழே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும், அதான் லைஃப். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மேலே போச்சு, அப்புறம் கீழே வந்துச்சு, அப்புறம் திருப்பி மேலே போச்சு. ஸோ த பாயிண்ட் ஹியர் இஸ் டு பி இன் த கேம், which we will discuss a little later, is patience. And what is the key to patience, which I want to discuss when we bring it up, when we have the open discussions.
ஸோ 1988 நாங்கள் டி நகரில் இப்போ இருக்கக்கூடிய எங்களுடைய ஃப்ளாக்ஷிப் ஸ்டோரான எல்டிஎஸ் கோல்ட் ஹவுஸாக ஆரம்பித்தோம். 90s was glorious for the entire country. 90s, many of you will know, there was a lot of financial country level நமக்கு வந்து நிறைய financial changes வந்துச்சு, financial system changes வந்துச்சு. Lot of infusion of foreign money came inside and இப்போ gold control act அப்போ ரிமூவ் பண்ணாங்க. So the more the merrier, அதில் ரொம்ப ஒரு staunch believer நான். So the more people started to come in. Definitely it brings in competition, but it also brings in more people to your business. That is when business surged. அது வந்து 1988ல இருந்து 1989, 90க்கு பார்த்தீங்கன்னா 88 to 90 பார்த்தீங்கன்னா வந்து அதெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1000x இருந்துச்சு கூட. So these are growths which I very cautiously am saying. இதெல்லாம் வந்து ஒரு abnormal growth. அதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. As entrepreneurs and especially as people who are starting up, please don't you ever think that you need to repeat it. And one of the issues of experiencing something is the people who experienced that. In my case, it is my father and my uncle who ran the business. They expect everything like that. எங்கள் ஃபாதர்க்கெல்லாம் போயிட்டு பிரேக் ஈவன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அவங்களுக்கு புரியவே புரியாது. வியாபாரம்னு போட்டால் முதல் நாள்லேருந்து உனக்கு லாபம் வரணும், அதுக்கு நஷ்டம் பண்றேன் அப்படின்னா அதனால பிரேக் ஈவன் கைது காசு போறாடா நீ. அவங்களாம் கேபிட்டலே போடாம வியாபாரம் பண்ணாங்க. கடையை திறந்து வச்சா அவன் சாமான் கொண்டு வந்து வைப்பா, நம்ம விற்கணும், நம்ம கொடுக்கணும். ஸோ தேர் இஸ் பிளஸ் அண்ட் டவுன் மைனஸ் ஆஃப் சீயிங் ஒரு என்ன சொல்றது ப்ராஸ்பெரிட்டியை பார்க்கறதுடைய பிளஸும் இருக்குது, ப்ராஸ்பெரிட்டியை பார்க்கக்கூடிய மைனஸஸும் இருக்குது. Again, just keep this in mind. This is what I want to refer to stuckness. How this will, எப்படி இது வந்து நம்மளை ஸ்டக்கா வச்சுப்போம் அப்படிங்கிறதையும் we will discuss later. How is everybody right now? Just taking stock of speed எப்படி போயிட்டு இருக்குது. அப்படியே போலாமா? Sure. Thanks. So அதுக்கப்புறம் ஃபேமிலி ஆல்சோ பெருசாக திருச்சியில் நிறைய கடைகள் திறந்தாங்க, ஊரோட திறந்தாங்க, ஹாஸ்பிட்டல் ஒன்று பண்ணாங்க, ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து ஓவர்சீஸ் ஆஃப்டர் அவர் ஸ்ரீலங்கன் திங் ஃபர்ஸ்ட் 97ல் வி ஸ்டார்டட் ஆர் ஓவர்சீஸ் ஆபரேஷன்ஸ் 97. அப்படி சாப்டர் 4 என்னுடைய அஷரிங் த நியூ மிலேனியம். ஸோ பேசிக்லி ஸ்கேலிங், டைவர்சிஃபைங், as I said, நெசசிட்டி மதர் ஆஃப் இன்வென்ஷன் மட்டும் கிடையாது, டைவர்சிஃபிகேஷன், ஸ்கேலிங் எல்லாத்துக்குமே. ஏன்னா குடும்பங்கள் பெருசாகிக்கிட்டே இருக்குது, மற்ற ஸ்டோர்ஸ், மற்ற பிஸ்னஸஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆஸ் அ ஃபேமிலி எங்களுடைய கல்ச்சர் இஸ் we are a very organic growing family. We make money, we don't have business loans, we have zero loans in our business, all assets are our assets. Okay, so organically only we keep growing. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்தது தான். வளர்ந்து இதை மாதிரி ஒரு வருஷமும் ஒன்றா நாங்கள் ஆரம்பிச்சோம். ஒரு இதுவாக ஆரம்பிச்சு ஒரு சின்ன காம்ப்ளாமரேட் இன்னைக்கு நாம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ புக் ரிப்போர்ட் கதையோடு தான் இதில் ரிப்போர்ட். ஸோ யுவர் ஹிஸ்டரி வில் பிகம் யுவர் லெகசி ஒன்லி வென் யூ லேர்ன் ஃப்ரம் இட். இல்லைன்னா அது ஒரு வரலாறாகவே இருந்தது, ஒரு கதையாகவே இருந்தது. ஸோ இந்த ஹிஸ்டரியிலேருந்து நான் என்ன லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங் நான் பார்த்துக்கிட்டது என்னன்னா, பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். Come what may, the person who will stand by you is your family. இதுதான் இருக்கணும், இருக்குதான்னு கேட்காது, சரிங்களா? இப்படிதான் இருக்கணும். வேற யாரும் நம்மளோட குடும்பத்தை காரணம் மாதிரி நம்மளுக்கு மேல அக்கறை வைக்க மாட்டாங்க. இதுதான் வந்து உண்மை, சரிங்களா? எங்க அப்பா மாதிரி என் மேல அக்கறை வைக்கிறது யாருமே இருக்காது. அது என்னன்னா இந்த லாஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அன்பார்ச்சுனேட்லி பிரச்சனை வர வரைக்கும் யாரும் இதை நினைக்கிறதே கிடையாது. நமக்கு வந்துட்டு அப்படியே தான் நம்ம பழகிட்டோம். டைவர்சிஃபை பண்றேன்னு நினைக்காதீங்க. இப்போ ஃப்ளட்ஸ் வந்துச்சு, 2015ல ஃப்ளட்ஸ் வந்துச்சு, 19ல ஃப்ளட்ஸ் வந்துச்சு. அப்பெல்லாம் நமக்கு வந்து ஏதாச்சும் ரிலீஜியஸ் பிரச்சனை இருந்துச்சு, அதாவது ஒன்றுமே கிடையாது. கரெக்டா இல்லையா? யார் வேணாலும் கோயிலுக்குள்ளார போலான்னு இருந்துச்சு, யார் வேணாலும் மாஸ்க்ல போலான்னு இருந்துச்சு. இவங்க அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க, அவங்க இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க. யாருக்கிட்டையுமே கேட்கலையே. எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் திருப்பி எப்படி அந்த பிரச்சனை வந்துச்சு? இதேதான் குடும்பத்திலையும் பிரச்சனைன்னு வரும்போது, ஐயோ சரி நத்த இருந்தாலும் நம்ம இது அப்படின்றது வந்துடும். ஏன்னா அதுதான்
இதை இன்னும் நான் என்ன எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா இது ஷுட் பி எக்ஸ்டெண்டட் டு ஹியூமனிட்டி. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் சொன்னேன் இல்லையா, ஒரு வழி இன்னொரு வழி வந்து வித்தியாசம் கிடையாது. அந்த இதை நமக்கு ஃபீல் பண்றதுக்கு தெரியும். வாட் ஐ சா ஹியர் இஸ், நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைம்ல அவ்வளோ டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கும். எப்படி இருந்து அவங்க எல்லாம் மேனேஜ் பண்ணாங்க, அதுதான் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ கால் தேர் இஸ் ஒன் இமோஷன் கால் லவ். தான் ஆடாட்டணும், தன் தசையாடும். இதுல என்ன தமாசுனா, நமக்கு லவ் வந்து நம்ம கிட்ட அதாவது இன்கிரீடியன்ட்லி எம்பெடட். நம்ம ஒரு மண்ணாங்கடி செய்தார், அது நமக்குள்ள இருக்குது. அதை எடுத்து வெளில காமிச்சா மட்டும் அதுக்கே நம்ம ரொம்ப பிரச்சனை முடியும். அவன் வந்து என்ன பார்த்தா அப்புறம் வந்து இவருக்கு ஆயிடும், போத்த மாதிரி ஆயிடும். இப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணோம், பிடிச்சி வச்சுக்கிட்டே இருப்போம். ஆல் வி நீட் டு நோ இஸ் அண்டர்நீத் ஆல் தி டிஃபரன்சஸ் வி ஹேவ் வித் ஃபேமிலி கண்டிப்பா ஒரு லேயர் ஆஃப் லவ் இருக்கும், எல்லாமே இருக்கும். கரெக்ட் இல்ல? இவனை நான் பார்க்கவே கூடாது, செத்தாலும் நான் உன் கண்ணில் முடிக்க மாட்டேன்னு, செத்ததுக்கு அப்புறம் ஐயோ செத்து போயிட்டியேன்னு போய் நம்ம தான் உயிரோடு இருக்கும்போது அனுப்பி இப்படி திட்டி விடுறது. அதுக்கப்புறம் எங்க அது வருது அந்த அழுகு? எங்க ஃபேமிலியில ஃபார்ச்சுனேட்லி ஐ எம் சீயிங் தட் தே ஆர் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் திஸ் லவ். எங்க ஃபேமிலியில வந்து நாங்க இப்போ வந்து 100 வருஷம் lot of splits were there in the family businesses. By the grace of God, ஒரு கோர்ட் ஆர்பிட்ரேஷன் எந்த குடும்பம் உருப்படும் அப்படின்னா, சொத்து பிரிக்கும் போது சண்டை போடாத குடும்பம் தாண்டா உருப்படும் அப்படின்னா. அம்பானிஸ் பார்த்துக்குவோம், வாட் ஹேப்பன், சண்டை வந்துச்சு, எப்போ வந்துச்சு, ஒன்லி ஆஃப்டர் எல்லாத்துலயும் அந்த அந்த ஹெட் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு, அதுக்கப்புறம் வீணா போயிடும். ஏன் போகுது அப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி இந்த லவ்ங்கிறத வந்து அவங்க கனெக்டிங் வித் இட். இப்போ லவ்ங்கிறது ஒரு இமோஷன், சரிங்களா? எப்படி பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டரோ அதுல ஒரு காஷனும் இருக்கு. எல்லாரோட உடம்புலயும் ரத்தம் இருக்க தான் செய்யுது, ஆனால் எல்லாரோட உடம்புலயும் கொலஸ்ட்ரால் இருக்குதா இல்லையா? கொலஸ்ட்ரால் ஒரு லெவலுக்கு மேலே போச்சுன்னா அதே நம்மளை போட்டு தெரியும். ஸோ பேட் பிளட் ஹேஸ் டு பி வீண்டும். எவ்வளோ க்ளோஸா நம்ம இருக்கிறோமோ அவ்வளோக்கு தான் நமக்கு பிரச்சனை இருக்கும். ரோட்ல போறவங்க யாராவது என்ன பார்த்துட்டு நான் என்ன போகணுமா வருது. ஆனா இப்ப என் அண்ணன் ஏதாச்சும் ஒரு வார்த்தை ஒருத்தர் கூட சொல்ல வேணாம், நான் சொல்றதுக்கு அப்படின்னா அது என்ன ஏன்னா அது நெருக்கம், அந்த நெருக்கத்துல வரும். இதை நம்ம சரியாக நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்க, பார்க்கலன்னா அந்த பேட் பிளட் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அக்யூமுலேட் ஆகி திடீர்னு ஒரு நாளைக்கு வெடிக்கும். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, the meaning of bad blood is only possible by an emotion called kindness. Kindness னு ஒன்று. ஆனா கைண்ட்னஸுக்கும் லவ்வுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கைண்ட்னஸ் வந்து நாம ஆக்ட் பண்ணணும், செய்யணும். ஐ எம் வெரி கைண்ட் அப்படின்னு சொன்னா எப்படி தெரியாது, நான் ஏதாவது செய்யணும். The people will doubt what I say, but they will definitely believe what I do. நான் ஊர் பூரா உட்காந்து கத்திட்டு இருக்க தேவையில்லை, நான் வந்து சுத்தமான தங்கம் விற்கிறேன் தேவை கிடையாது. எங்களுடைய ஒரு இது பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒன் ஆஃப் அவர் பிக்கஸ்ட் சக்சஸஸ் வாஸ் 1970s இந்தியன் பேங்க்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியன் பேங்க் அண்ட் ஐஓபி எல்கேஎஸ் கோல்டு மட்டும் எடுக்கப்படும்னு எழுதியே வச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து பிஃபோர் 916 கேட்மியம் டைமுக்கு முன்னாடியே தான் அவங்க நம்மளுடைய பியூரிட்டி தான் கரெக்டா 22 கேரட் வரும். இதெல்லாம் எங்க அப்பா கூட சொல்லி தரல, எங்க தாத்தாலாம் சொல்லி தரல, அந்த ஐஓபி மேனேஜர் என்கிட்ட சொன்னாங்க, எங்க கஸ்டமரா இருக்கிறவங்க சொன்னாங்க. எங்களுக்கு ஒரு எக்ஸைஸ் ஆபீசர் இருக்காரு, ஒரு ஃபேமிலி ஆபீசர். தட் மேன் இஸ் அபவுட் க்ளோஸ் டு 90 years now. எங்க ஃபேமிலிலேயே யாருக்கு கிடைக்காத பாக்கி அந்த மனுஷனுக்கு கிடைச்சது. அவர் எங்களுடைய 5 தலைமுறையை பார்த்துருக்கு. அவர்கிட்ட நான் போய் இருக்கும்னு சொன்னாங்க. என்ன பார்த்தா முதலாளி எஞ்சி நிற்பார், அவரோட வந்து பெரிய தமாசா இருக்கும். அவர் என் காலில் விடுற மாதிரி நான் ஒரு காலை பிடிக்க ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் தலையை தொட்டு தெரியும். அவர் வந்து சொல்றாரு, இல்ல முதலாளி தான் பேசுவாரு, ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். அவர் சொல்றாரு, அவர் வந்து எங்கிட்ட அவர் பேசல, அவர் என்னுடைய கொடுத்தாத்தா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் அப்படிதான் பண்ணுவார். செருப்பை கட்டிட்டு வருவார், இது பண்ணுவாரு. என் பையன் பிறந்து அவனுக்கு 2 வயசு இருக்கும்போது நான் கூட்டிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சிருந்தேன். ஒரு பேர் துறைப்பாவும் அப்படின்னு பார்த்துருக்கேன். என் பையன் என்ன முதலாளி அப்படி சந்தோஷம், ஏன் உங்களை கூட்டு வந்து காட்டினேன் தெரியுமா அப்படின்னு. ஏன் அப்படின்னு, என் குடும்பத்துல 5 தலைமுறை நீங்க பார்த்துருக்கீங்க, இந்த வாய்ப்பு எங்க குடும்பத்துல யாருக்கும் கிடைச்சது கிடையாது. So what we do, that only matters. And
இந்த கைண்ட்னஸ் பிராக்டிஸ் பண்றதுல என்ன பிரச்சனை தெரியுமா? எப்ப நமக்கு செம்ம கோபத்துல இருக்குமோ அப்பதான் நம்ம கைண்டா இருக்கும். நல்லா இருக்கும்போது எல்லாரும் நல்லா தான் இருக்கும். ரைட்டா? சாப்பாடு இது வேணுமா வச்சுக்க, ஓகே. நான் பட்டினியா இருக்கும்போது அது கொடுக்கும். செம்ம சண்டையில இருக்கும் போதுதான் 1 செகண்ட் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ரைட்டா இல்லையா? அது நான் போட பிரிச்சுக்க முடிஞ்சு போச்சு. நீ என்ன அதை செஞ்சிருக்கியா, நான் இதை செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். கைண்ட்னஸ் லவ் வந்து எப்படின்னா நம்ம வந்து ஒரு சப்போர்ட்டிங் மேட்டர் மாதிரி. இட்ஸ் லைக் அந்த என்னது இந்த 2 வீல்ஸ் மாதிரி வச்சுக்கணும். எப்பெல்லாம் இங்க பிரச்சனை வருதோ நம்ம சரி ஓகே யாரு அண்ணன் சொன்னா தம்பி சொன்னா அப்படின்ற மாதிரி வார்த்தையை வச்சுக்கிடணும். அதுனா அவன் அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் அப்படிங்கிறத பண்ணக்கூடாது. இதுல எக்ஸாம்பிள் நான் 2 விஷயம் சொல்லணும், 2 ஆக்சுவல் திங்ஸ். ஸோ எங்க தாத்தா, எங்க அப்பாவுடைய அப்பா 54 இயர்ஸ்ல இறந்துக்கிட்டார். எங்க வீடு வந்து இப்ப இந்த இந்தியன் சிமெண்ட்ஸ் ஆபீஸ் இருக்கு இல்லையா, அங்கதான் இது எங்களுடைய பழைய வீடு, தாத்தாவுடைய வீடு. அவர் பீச் வாக்கிங் போயிட்டு வருவார். அங்க வந்து அந்த இந்தியா சிமெண்ட்ஸ் பில்டிங் இருக்குல்ல, அந்த ரைட்ல திரும்ப வரைக்கும் பேசிட்டு இருந்தார். அங்கேருந்து 4 பில்டிங் தான் இங்க இருக்கு. கதவை திறந்தா ஆல் அவுட். ஸோ எங்க அப்பாவுக்கு எங்க சித்தப்பாவுக்கும் பாத்தீங்கன்னா 27-28 வயசு. அவங்களுக்கு இயர் அண்ட் ஹாஃப் தான் டிஃபரன்ஸ். ஸோ பிரைம் ஏஜ், பிசினஸ் நல்லா பீக்ல இருக்கு. இட் இஸ் ஆன் செட் ஃபார் டூம். ஏன்னா எங்க அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு வந்து ஒத்தே போகுது. அப்பா இருக்கிறவர் தாத்தா இருக்கிறவரையும் they will always have different opinions. One of the most important things which my dad taught me சின்ன வயசுல இருந்து, agree to disagree. சரி, அண்ணன் தானே சொன்னான், தம்பி தானே சொன்னாங்க. They made a very beautiful choice at that time. My father kind of became the family head. My uncle became the business head. இன்னைக்கு அப்பா சித்தப்பா பார்த்துட்டு பட் 2 பேரும் வந்து அவங்க 2 பேரும் 2 பேராவா இருக்க மாட்டாங்க, ஒன்றா தான் இருப்பாங்க. நாங்க தான் இருப்போம். இதனால என்ன நடந்துச்சுன்னா, எங்க சித்தப்பா மாதிரியே அவர் எனக்கு அப்பா இருக்கும். இத்தனை இன்ஃபேக்ட் வியாபாரம்லாம் எங்க சித்தப்பா கிட்ட தான் நான் பேசுறது. எங்க அப்பா கிட்ட, ஐ மீன் வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட், ஐ ரெஸ்பெக்ட் மோர் மை அங்கிள் than my dad in business. He's the business head. அவரோட பையனும் நான் தம்பி தான் கூப்பிடுவேன். நானும் என் அண்ணன் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் அவனும் நானும் இருக்கோம். This is how it has been passed on. So how did this happen? சொன்னேன் இல்லைங்களா, எவ்வளவோ பிரச்சனை இருக்கலாம், சண்டை இருக்கலாம், போகலாம். பிரச்சனை வராம இருக்கவே இருக்காது. When you have shares, when you have things, ரைட்டுங்களா, there is always problems. But when we have kindness within ourselves, that family will continue. Long termல நல்லா விட்டு கொடுக்குறவங்க வந்து கெட்டு போனதுன்னு எங்க அப்பா அடிக்கடி சொல்றாரு. ஸோ ஐ ஃபீல் தட் என்னை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுக்கறதுன்றது ஒன்று கிடையவே கிடையாது. எனக்கு ரிலேஷன்ஷிப் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஹேவ் டு டூ வாட் இஸ் ரிக்வயர்ட் டு டூ இட். அண்ட் நேச்சுரலி எல்லாரும் என்ன கேள்வி கேட்பாங்க, அதில் நானே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கிடையவே கிடையாது. நம்மளே பண்ணிக்கிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கவே முடியாது. கண்டிப்பாக நாம் ஏதோ வாங்கிக்கிட்டு இருக்கிறோம். யார் நாட் அக்னாலஜிங் தட், அவ்வளோதான். ஒரே சைடில் கொடுத்து ஒரு ரிலேஷன்ஷிப் தங்கவே தங்காது, பர்ன் அவுட் ஆயிரும். ஸோ செகண்ட் பாயிண்ட் விச் ஐ வாண்ட் டு டெல் இஸ் மை ஓன் எக்ஸாம்பிள். இன்னைக்கு நான் இருக்கிறேன், எல்லாமே செய்யறேன். பட் 2012-13 I wanted to go and study, and when I said I wanted to, that is when I discovered therapy and things like that, and all that was giving me more satisfaction. அதெல்லாம் இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், இல்லை நான் வந்து கொஞ்சம் படிக்க போறேன், எனக்கு சில நாலேஜ் கெயின்லாம் வேணும். அப்போ நான் வாலண்டியராக என்ன சொன்னேன்னா, ஸோ இட் வில் நாட் பி ஃபேர் ஃபார் மீ டு ஸ்டே இன் டு பிஸ்னஸ் அண்ட் தென் கோ. ஸோ தட் டைம் மை பிரதர், வி ஆர் ஆல் என்னால் ஏர்லி 30s, அவ்வளோதான். மை கசன், மை தம்பி, மை யங்கர் பிரதர், அவன் வந்து சின்ன பையன், ஒரு 23-24, அவ்வளோதான். அப்போ தான் அவன் பிஸ்னஸ் போகிறான். Both my brother and my younger brother said, no, okay, you go and come. Till that time நாங்கள் கடையை பார்த்துருக்கோம், நீ வந்தால் இந்த சீட் உனக்கு. அண்ணா நகர் கடையை நான் தான் ஆரம்பித்தேன், அதனால இன்ன வரைக்கும் அந்த சீட் எனக்கு தான். எடுக்க மாட்டாங்க, யாரும் எடுக்க மாட்டாங்க. wherever you want you go, that seat will be yours. அதை பிளேஸ் போடுற மாதிரி they saw that. நானா கூட இவ்வளோலாம் செஞ்சிருப்பேனான்னு சொல்ல முடியாது. I register this everywhere I go because of the kindness they showed. We were here. That is what is important. இல்லைன்னா ரொம்ப ஈஸியாக போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி ஹிஸ்டரி சொல்றதுக்கு ஒரு இது நடந்து, none of this would have happened. எப்படி போயிருக்கும், we do not know. So kindness is a very, very important point. Third thing is strength, show of strength. இதுல 2 பார்ட்ஸ் இருக்கு.
அகைன் ராக்கி படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதில் ராக்கி அடிக்கடி அவர் எல்லா பாட்டையும் திருப்பி திருப்பி தலைவர்னா சொல்லுவாருன்னா பாக்ஸிங் வாழ்க்கை வந்து ஒரு பாக்ஸிங் மேட்ச். எவ்வளோ அடிக்கணுங்கிறது முக்கியம், எவ்வளோ அடி வாங்கிட்டு 10 எண்றதுக்குள்ள எந்திரிக்கணுங்கிறது தான் முக்கியம். இட் இஸ் நாட் ஹவு ஹார்ட் யூ ஹிட், பட் இட் இஸ் ஹவு ஹார்ட் யூ கேன் கெட் ஹிட் அண்ட் ஸ்டில் கீப் மூவிங் ஃபார்வர்ட். இந்த 5 பார்ட்டி இந்த ஒரு லைன் வச்சு அவர் ஓட்டியிருக்காரு. ஸோ அவ்வளோ பெரிய இதெல்லாம் இருந்தது. ஃபோர் ஃபாதர்ஸ் அவ்வளோ பெரிய ஒரு பிசினஸ் சாம்ராஜ்யம். விச் இஸ் லைக் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிறது நாங்கள் நத்திங். அது எல்லாமே ஒரு ஓவர் மினிட்ல கொலாப்ஸ் ஆகும்போது சொத்து இல்லாமலாம் இல்லை, இருந்து சும்மா உட்காந்துருக்கலாம். ஆனால் ரீஸ்டார்ட் பண்ணாங்க இல்லை, அவ்வளோ கஷ்டப்பட்டு ரீஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா, கேட்டாங்க அப்படின்னு எந்திரிச்சாங்க பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்ட்ரென்த் இஸ் நாட் ஓகே, திஸ் ஒன்லி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, is not only displayed when you are on top. Strength is displayed when the world thinks when you are down, out, but you decide to prove the world by getting up. இல்லை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ எங்கள் தாத்தா இறந்து போகும்பொழுது இண்டஸ்ட்ரி அதான் பேசிச்சு, சரி இவங்க என்கேஸ் முடிஞ்சு போச்சு, இவங்க 2 பேரும் சண்டை போட்டே முடிச்சுடுவாங்க அப்படின்ட்டு. பட் அதுக்கப்புறமா தான் we saw growth which we never, I mean for the first time it was my uncle 1 crore கணக்கு எழுதுனாங்க 90ல 89 90ல 1 crore அப்படின்னு கணக்கு எழுதும் போது வந்தது, which is like huge money at that time, right? 2004 வரைக்கும் crore was for the unversed. 2004 வரைக்கும் crore was a big amount. அதுக்கப்புறம் ஆல் ஆஃப் சடன் டக்குன்னு ஏதாவது திருக்கோடி மாதிரி ஆயிடுச்சு, இங்கே கோடி அங்கே கோடி மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரம் நான் கதை சொன்னேன்னு இதில் நான் ஏதாச்சும் பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நான் இது வரைக்கும் என்னன்னா வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த கதை சொல்ற வரைக்கும் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, இதுதான் என்னுடைய பிரச்சனை, நான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணதில்லை, ஆனா அது ஒரு பெரிய பிரச்சனை, அதனால தான் இது கான் பண்ணிட்டு இருக்கேன். ஆண்டவனை கேட்டு என்ன பண்ண டோட்டலி நான் ஒரு சீரியஸா பிரச்சனை தானே, ஏன் கவலைப்படுறேன். இந்த டிநகர் அது அண்ணா நகர் கடையை நாங்கள் 2009ல ஆரம்பிச்சு இயர் நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கோம். 3 வருஷம் பார்த்தீங்கன்னா செம்ம குரோத், ஒரு எக்ஸ்போனன்ஷியல் குரோத். அப்புறமா வந்து அப்படியே கட்டையை போட்டாங்க, மெட்ரோ ரயில் பண்ண போறேன் அப்படின்ட்டு. கரெக்டாக எங்கள் கடை முன்னாடி தான் போட்டாங்க. ஏன்னா எங்கள் கடையை ஊட்டிட்டு இந்த பக்கம் ஸ்டேஷன், இந்த பக்கம் ஸ்டேஷன், எதிர்க்கே ஸ்டேஷன். ஓகே, செம்மையாக வளர்ந்துருக்குது. அதாவது அப்படியே அது எப்படி ஸ்லோவாச்சுன்னு சொல்கிறேன், மோசமாக இந்த மெட்ரோ ரயில் ஒர்க் மட்டும் சொல்கிறேன். ஒரு 5 வருஷம் அப்புன்னு போயிட்டு இருந்த பிஸ்னஸ். இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த இருக்க என் கடை தெரியும், ஆனால் என் கடைக்கு வரது முடியாது. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா வியாபாரத்தை பார்க்குறோமோ இல்லையோ ஊரை சுற்றி பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா போர்டு வைக்கணும், மக்களை எப்படி வர வைக்கிறது, கஷ்டப்பட்டு போர்டு வைப்போம். ஒரு வாரம் கழிச்சு கஸ்டமர் ஃபோன் பண்ணி திருப்போம், போர்டு இங்கே இருக்குது வழி இல்லை, ஏன்னு பார்த்தா வழியை மாற்றிப்போம். அப்புறம் அங்கங்கே மக்களை நிற்க வச்சு கொடையை வச்சு ஃபோன்ஸை கொடுத்து பைக்ஸை கொடுத்து இப்படிலாம் வர வச்சோம். ஆனால் இது எல்லாத்துலையும் அந்த லைன்லேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்கள் கடை பக்கம் வந்து பாருங்க நல்லா ஜேஜேன்னு இருக்கும். ஆனால் அன்னைக்கு ஒரு மயானமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரே ஒரு ஆள் தான் இருப்போம், எல்லா கடையும் மூடிட்டோம், எந்த கடையுமே இல்லை. இதுல எப்படி டபுள் பர்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்ற போது ரைட்டா, இது எதுக்கு ஒரு பக்கம் அடி 2 இதுக்கு இன்னொரு பக்கம் 2 அடி, 2 பக்கத்துக்கு அடிப்பாங்க. அதான் அது என்ன ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்டாவது நல்லபடியா மொத்தம் செகண்ட் அவனையும் முடியும். அப்புறமா என்ன பண்ணாங்கன்னா கரெக்டா ஜிஆர்டி வந்துச்சு, வேலையை அங்க முடிச்சுட்டு ஜிஆர்டி ஓபன் பண்ணி இந்த ரோடு பூரா பார்க்கிங்கும் விட்டாங்க. இங்க கசானா இருக்கு, இதை ஓபன் பண்ணி பார்க்கிங் விட்டானுங்க. நானே நகை வாங்கினா என் கடைக்கு போயிருக்க மாட்டேன், ஏன்னா என் கடைக்கு போகவே முடியாது. வேற மற்ற 2 பெரிய கடைகளுக்கு அப்படியே ஜாலியா போய் இன்னைக்கு கூட நீங்க அவ்வளவு கம்ஃபர்டபுளா போக முடியாது. ஃப்ரீயா போய் வண்டியை எங்க வேணாலும் நிப்பாட்டிட்டு போகலாம். பிரச்சனை கேட்டவருக்கு சொல்றேன், எப்படி எல்லாம் வரும்னு பாத்துக்கங்க, சரிங்களா? இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்க என்ன பண்ணோம், சரி பிரச்சனைன்னு வந்தா நம்ம சும்மா இருக்க முடியாது இல்லையா, தாம்பரத்துல ஒரு கடையை திறப்போம் அப்படின்னு சொல்லி தாம்பரத்தை திறந்து கரெக்டா 2016 தான், எஸ் 2016 அக்டோபர் செப்டம்பர்லயே கடையை திறக்கணும். 2016 நவம்பர்ல என்னாச்சு, டிமானிட்டைசேஷன் வந்துச்சு. கடை திறந்து 2வது மாசம் டிமானிட்டைசேஷன் வந்து அதுல இருந்து எந்திரிச்சு முடிக்கிறதுக்குள்ள 7 மாசம் கழிச்சு ஜிஎஸ்டி வந்துருச்சு. 1% தரதுக்குள்ளே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். 1% தாங்க. ஓகே 3% ஆகி போச்சு.
அது எப்படி டாக்ஸ் ஜிஎஸ்டி வந்து எப்படி டாக்ஸ் என்ன ஏதுன்றதெல்லாம் தெரியும். பிகாஸ் எப்படி டாக்ஸ் வைக்கணும், என்ன பில்ல போடணும். இட் வாஸ் லைக் நம்ம வந்து வியாபாரத்தில் கஸ்டமர்கிட்ட பேசணும் அப்படின்னு யாரோ சொன்னீங்க இல்லைங்களா, எப்படி கஸ்டமர்கிட்ட பேசுறதுன்னு, அதெல்லாம் கவலையவே இல்லை. ரைட்டுங்களா? அவங்களே வந்து அவங்களே வாங்கிட்டு போயிருவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்ப வாங்கினது பில் எப்படி போடணும் அதுதான் நமக்கு தெரியல. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு நாங்க வெயிட் பண்ணோம். 2017 18 அண்ணா நகர் நல்லபடியா திறந்தாங்க. ரெனோவேட்டட் தி ஸ்டோர். அண்ணா நகரை ஃபுல்லா ரெனோவேட் பண்ணோம். அந்த டைம்ல ரெனோவேட் பண்ணி எக்ஸலண்ட் ஒரே இயர்ல அரௌண்ட் ஒரு 20-30% growth in volume. When I say growth is gold volume, அதாவது 100 கிராம் வித்துட்டு இருந்தோம்னா 130 கிராம். ஸோ நீங்க வேல்யூல பாத்தீங்கன்னா எங்கேயோ இருக்கும். ஏன்னா போன வருஷம் அந்த ரேட்டுக்கும் இந்த வருஷம் ரேட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. அப்படியே ஜாலியா ஹாப்பியா ஒரு 2 வருஷம் போச்சு. அப்புறம் என்னாச்சு, கொரோனா வந்துச்சு. ஸோ இப்பவும் வந்துச்சு கொரோனா, அப்பவும் வந்துச்சு. ஆனா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த கொரோனா இருக்கும் போதும் சரி, இந்த டிமானிட்டைசேஷன் இருக்கும்போது எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இப்போ என்னப்பா இது, என்ன செய்யறோம் போறோம் இது தெரியல அப்படின்னு. நான் டோன்ட் வரி, நம்ம 500 1000 ரூபாய் மட்டுமா செல்லாம் போச்சு, எல்லாத்துக்கும் தான் செல்லாம் போச்சு. கரெக்டா? ஸோ இட்ஸ் நாட் அவர் ப்ராப்ளம், இட்ஸ் கண்ட்ரிஸ் ப்ராப்ளம். ஆனா யாருக்கு பிரச்சனை தானே, நம்ம என்னடா செய்வோன்ட்டு அப்படின்ட்டு. ஐ செட் ஐ திங்க் யூ ஆர் வரிங் அன்னெசரிலி தேட் அப்படின்னு. அவர் சொன்னாரு, இதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி இந்த ஹிஸ்டரி கிட்ட சொன்னது. நாம இப்படிதான் இருந்தோம், ஓவர் நைட் அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ இட்ஸ் a very proud moment for me. எங்க அப்பாவுக்கு நான் தெரியும் சொன்னேன், all the more reason why you should be confident. It's not the first time it is happening to you. It has happened to you and you have overcome this. So this will also happen and it will overcome. கொரோனா இருக்கும்போதும் எல்லாருமே வந்து ரொம்ப பிசினஸ் ஃபோரம்ஸ்லையும் சரி இதுலையும் சரி everything is gone அப்படின்னா. So when I was participating in the forums, I said, and I believe this is all because somewhere it is internalized through the benefits I am getting from being in this family. As I said, இந்த பாருங்கம்மா, இப்போ நம்ம வந்து மூங்குறோம்னு வச்சுக்கோமே, ஸ்விம்மிங் தெரியாமல் இருக்கிறோம்னா we can always go down and we know how to hold our breath. Just because we go under does not mean we will stay under. நம்ம மூச்சை பிடிச்சி கை கால் அடிச்சோம்னா தானா மேலே வந்துடும். ஒரு 10 செகண்ட் மேலே வந்துட்டு திருப்பி உள்ள போய்க்கலாம், திருப்பி மேலே வந்துக்கலாம், திருப்பி உள்ள போய்க்கலாம் அப்படின்ட்டு. So that resilience, that strength இருக்கு பார்த்தீங்களா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நாம இருக்கணும். We need to stay there. In whatever form that is relevant. This is a very important word, okay? Whatever form that is relevant. நான் இப்படியே இருப்பேன்னு இருக்கக்கூடாது. That's not what I am telling you. You should, if you don't change, you will perish. Change does not mean இதெல்லாம் விட்டுட்டு நான் வேற வியாபாரத்துக்கு போறதுங்கிறது is not change. அது ஓடி போகுது. So one of the things is this organic growth. நான் சொன்னேன் இல்லைங்களா, எங்களுக்கு கடன் கிடையாது, இது கிடையாது. நான் ரொம்ப வருத்தப்பட்டது ஒன்று என்ன அப்படின்னா, இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும் நம்மளால மல்டிபிள் ஸ்டோர்ஸ் திறக்க முடியல, இது செய்ய முடியல, அது செய்ய முடியல. லைக் ஃபாஸ்டா மற்றவங்கலாம் அவ்வளோ ஃபாஸ்டா க்ரோ ஆகிறாங்க, நம்மளால க்ரோ பண்ண முடியலையே அப்படின்ட்டு. கொரோனால தான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒரு 6 மாசம் எங்களுக்குலாம் பெய்டு லீவ் மாதிரி கொடுத்தாங்க. ஏன்னா எங்களுக்கு யாருக்கும் காசு கொடுக்க தேவை, ஒரு ஆளுக்கு காசு கொடுக்க தேவை. And we paid each and every employee fully. என் வயிற்றுல என்ன தெரியுமா, இதெல்லாம் நாம எங்க ஸ்டாஃப் செய்யறதுனால அந்த கொரோனா இயர் 2021 மார்ச்ல வந்து என்கிட்ட சார் இந்த வருஷம் இன்கிரிமெண்ட் இல்லையான்னு கேட்டாங்க. சம்பளம் கொடுத்தோம்னா அது சம்பளம் தானே, கடையை இத்தனை நாள் முடி வச்சிருந்தோம்டா, பட் இவ்வளவுதான் நம்ம நம்பி இருக்கிறோம். பாத்தீங்களா, எங்க மை கிரேட் கிராண்ட் மதர் கொள்ளு தாத்தா அவர் 100 வருஷம் வந்தார். அதனால நான் அவரை பார்த்திருக்கேன். அவருக்கு 99 வயசுல தான் அவர் கீழே விழுந்தார். அப்பதான் அவர் பிளட் டெஸ்ட் எடுத்து அவர் பிளட் குரூப் என்னன்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகே, ஸோ அவர் வந்து ஒன்று சொல்லுவார், கோழி சாப்பிடுதுன்னு சொல்லி குஞ்சு சாப்பிட்டுச்சுன்னு வச்சுக்கோ, குஞ்சு செத்து போயிடும். கோழியுடைய குஞ்சு தான் கோழி குஞ்சு, கரெக்டா? அம்மா சாப்பிடுதுன்னு சொல்லி கோழி குஞ்சு சாப்பிடக்கூடாது. கோழி குஞ்சுக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். நம்ம அம்மா தானே, நாளைக்கு நம்ம அம்மா மாதிரி தானே ஆக போறோம். இப்ப நாமளும் இன்னைக்கு இவ்வளவு சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சா அது செத்து போயிடும். எனக்கு இந்த லைன் அந்த டைம்ல ரொம்ப வந்துச்சு. இவ்வளோ பெரிய தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்காரு அந்த மனுஷன். இது எங்க ஃபேமிலியில அப்படியே இருக்கும்.
நமக்கு இருக்குல்ல, நாம நல்லா இருக்கிறோம்ல. இதனுடைய ஷேடோ சைடா நான் பார்க்கறது என்னன்னா, நல்லா இருக்கிறோன்றத வந்து எங்களுக்கு ரொம்ப கூட்டி வளர்த்தாங்க. ஸோ டெஸ்பிரேஷன்ன்றது ஒன்று இருக்கவே இருக்காது. டெஸ்பிரேஷன் இருந்தால் நியாயமா மோட்டிவேஷனும் டவுன் ஆகிட்டே வரும். திஸ் இஸ் ஆல் லைக் ஷேடோ சைட்ஸ் ஆஃப் எல்லாத்துக்கும் ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா. ஸோ இதை எப்படி நாம சேலஞ்ச் எப்படி நம்ம சேர்த்திக்கணும். rather what I am saying, this is the challenge that we are facing and how we are slowly we are changing it, and it will take time. Showing strength during good times, இதுதான் ரெண்டாவது strength which is the most difficult, and என்ன பொறுத்த வரைக்கும் எங்க ஃபேமிலியோடைய ஆணி வேறு இதுதான். சரிங்களா, கீழே விழுந்துட்டான், இனிமேல் இவன் எந்திரிக்க மாட்டான், இவன் வேஸ்ட்னா கூட நமக்கு ஒரு வெட்டி வீரா கூட வந்து வெட்டி வீரா வந்து அதை நாம வந்து ஒரு டிரைவிங் போர்ட்டா வச்சு என்னுடைய வாழ்க்கை மிஷனை வந்து உன்னை அசிங்கப்படுத்துவது தான், நான் இப்படி உன்னை அசிங்கப்படுத்துவேன், நான் வளர்த்து காட்டுவேன் அப்படின்ட்டு வரும். அருணாச்சலத்தை அண்ணாமலை படம், ஆமா ரஜினி சொன்ன மாதிரி, ஆமா ரைட்டா இல்லையா, அத மாதிரி நாம வந்து செய்யணும். அதாவது ஒரு அதுல நல்லதோ கெட்டதோ பட் ஒரு எனர்ஜி இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன், ரைட். ஆனா ஷோயிங் ஸ்ட்ரென்த் during good times என்னன்னா, strength is not just pulling yourself up when you are down, it is also pushing yourself down when you are flying up, so that your feet will stay firmly in the ground, so that you will not fall, which I feel is எங்க குடும்பத்துக்கு கொடுத்த ஒரு பலம். We are a very grounded family, very simple family. Simple in the sense like நல்ல செலவெல்லாம் பண்ணுவோம், அதெல்லாம் கிடையாது. பட் we see basic necessity is what is important to us. We indulge in luxury, but luxury is not enough. அப்படின்றது வந்து ரொம்ப ஒரு இது this is very important, because how you live your lifestyle is how you will run your business. Because business as entrepreneurs, you need to understand who you are is what is your business. நான் இப்படி என் வியாபாரம் அப்படின்றதால செய்யவே முடியாது. It will be a terrible thing. You may make money, okay, which is also a very difficult chance. Okay, it's an off chance that you will make money and thrive. ஏன்னா இன்கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க between me and my business, மணியே வராது. ஏன்னா பிசினஸே ஒழுங்கா நடக்காது. ஏதோ ஆஃப் சான்ஸ்ல பிசினஸ் நடந்துட்டா கூட சந்தோஷமா இருக்க முடியாது, ரொம்ப மோசமாயிடும். So showing strength during good times is a very important lesson which I feel I have learned from my family. And in closing, these three virtues, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த 3 virtues, இந்த 3 தான் வந்து என்னுடைய டேக்அவேஸ். Somebody asked for business strategies and all. நான் அப்போ தான் நான் சொல்றேன், strategies வந்து டைம்க்கு மாறும், பிஸ்னஸஸ்க்கு மாறும். ஏன்னா எனக்கு என்ன வேலை செஞ்சதோ அதை இன்னொரு ஆளுக்கு வேலை செய்யுது. எங்களுக்கு 80ல் வேலை செஞ்சது இன்னைக்கு 60 வருஷம் கழிச்சு இன்னைக்கு வேலை செய்யுது. ஆனால் வர்ச்சூஸ் மாறவே மாறும், வேல்யூஸ் மாறவே மாறும். ஒரு பிராண்ட் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிராண்டுங்கிறது வேல்யூ வச்சு வரதே தவிர்த்து அவங்க ஸ்ட்ராட்டஜியை வச்சு வரதே கிடையாது. இட் இஸ் ஆல் அபவுட் த வேல்யூஸ். நான் என்ன வாட் டஸ் திஸ் வேல்யூ ஸ்டாண்ட் ஃபார், அதை வச்சு தான் வந்து பிராண்ட் வளர்த்துவாங்க. BMW எடுத்துக்கிட்டீங்கன்னா they say joy of driving அப்படின்னு. அவன் 2.5 கோடி ரூபா கொடுத்து அவனுடைய டாப் வண்டி ஆஃப் 7 சீரீஸை விற்பான். அவன் என்னத்தை வேணாலும் சொல்லுவான், இதை இப்படி உட்காந்து பாரு அப்படி உட்காந்து பாருன்னு சொல்லிட்டு வண்டியை ஓட்டி பாருங்க. 2.5 கோடி கொடுத்து யார் வந்து வண்டி ஓட்டணும்பாங்க, ஆனால் BMW ஓட்டணும்னு ஆசைப்படுவாங்க. அப்படி மெக்கானிசம்ஸ் இருக்கு. இட் இஸ் பியூர்லி த ஜாய் ஆஃப் டிரைவிங். அப்படி நீங்கள் மர்சிடிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீ பின்னாடி உட்காந்து போகணும், நீ ஏன் ஓட்டிட்டு கஷ்டம்லாம் பண்ணணும். அதே மாதிரி என்னதான் there will be a stark difference between these two cars. Same societal status, same market positioning, very similar pricing, but the experience that you get from the car will be so different. So where this has come from? A brand is all built on values, and the values are consistent செஞ்சுக்கிட்டே இருக்கும். எங்களுடைய பெரிய ப்ளஸ்ஸாக நான் சொல்றது என்னன்னா, எல்கேஎஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சவங்க யார்கிட்ட கேட்டாங்க, அவங்க நல்ல மக்கள்னு சொல்லுவேன், நல்ல கடைன்னு சொல்ல மாட்டேன். இதுதான்
எங்க ஃபேமிலியா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வேல்யூ அதை நம்பி தான் அவங்க வராங்க. given the amount of spend, the market spend, the market this is doing, branding la nothing beats word of mouth. Nothing beats word of mouth. So the word of mouth இருக்கணும்னா human to human connection இருக்கணும். வெறும் டிரான்சாக்ஷனலா இருந்தாலும் நடக்காது. அது வந்து ஓடுது நீமே. இன்னைக்கு 5 ரூபாய்க்கு இங்கே கொடுத்தா இங்கே போவாங்க, நாளைக்கு 3 ரூபாய்க்கு கொடுத்தா இங்கே போவாங்க, 2 ரூபாய்க்கு கொடுத்தா இங்கே போவாங்க. அப்படி கிடையாது. All businesses who are doing really well and who are standing for a long time பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா there is a value with which they are connecting with people. ஏதோ ஒரு லெவல்ல மக்கள் நம்மளோட கனெக்ட் பண்றாங்க அண்ட் அந்த வேல்யூவை நாம ரெகுலரா கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அது என்னங்கிறது நம்ம தான் பார்க்கணும். அதான் நான் சொன்னேன், ஒரு ஆந்திரப்ரனரும் அவருடைய வியாபாரமும் வேறையா இருக்கவே முடியாது. ஸோ காட் வில்லிங் 2021 கொரோனால பண்ணது, காட் வில்லிங் 21-24 என்னுடைய பொண்ணு பேரு இதே மாதிரி வந்து சொல்லுவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் ஆல் திஸ் வில் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் வாட்? த 3 virtues. They are love, kindness and society, which I call as